ஆடி பிறந்துருச்சு. ஜானகி, இதோ வரேன் அத்தை. அத்தை இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஜானகி, ஆடி மாசம் பிறந்துருச்சு. இந்த மாசம் ஃபுல்லா கோவில்ல விசேஷமா இருக்கும். நாம குலதெய்வம் கோயிலுக்கு போய் கூழ் ஊத்தணும். எல்லாரும் இந்த வீட்டை சுத்தம் பண்ணி பாத்திரம், அப்புறம் விளக்கு பூஜை சாமான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு தினம் தினம் பூஜை பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சரியா? சரி. நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு வேலையா செஞ்சிடலாம். என்ன? அதனால என்னத்த, எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம். சமையல் கட்டு பூஜை அறையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. பத்மா, பார்வதி, பாத்திரம் பூஜை சாமான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன். நீங்க அதை மட்டும் விலைக்கு வச்சிருங்க. அப்புறம் வீட்டெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுருங்க. மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஏங்கா, வீட்ல நம்ம 3 பேரும் மட்டும்தான் இருக்கோமா என்ன? வேலை எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல மாயாவும் இருக்கால, அவ எப்பவும் சீவி சிங்காரிச்சு மேக்கப் போட்டுட்டு ஷோ காட்டிட்டு தானே சுத்திட்டு இருக்கா. அவகிட்டயும் கொஞ்சம் வேலையை கொடுங்க. இங்க இருக்கிற வேலையை நாமளே பாத்துக்கலாம். அவளுக்கு தான் பாவம் துணி கடை, வெளி வேலை இதெல்லாமே இருக்கும்ல. இப்ப போய் இந்த வேலையும் அவளுக்கு சொல்லணுமா? என்னக்கா, உங்க ஆசை மகளாச்சே, அதான் வேலை கொடுக்க தயங்குறீங்கல்ல? இங்க பாரு பார்வதி, அவளுக்கும் நான் வீட்டுல செய்யற மாதிரி சில வேலையெல்லாம் வச்சிருக்கேன். என்ன வேலை வச்சிருப்பீங்க? அப்படியே ஜாலியா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரதானே? அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க செய்யறோம். அவளை வந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண சொல்லுங்க. சரி, சொல்றேன். வா பார்வதி. நீ வா ஜானகி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். மச்சான், கந்தசாமி நிலத்துல ஏதோ பிரச்சனையா? கேள்விப்பட்டேன். ஐயா பத்திரத்தை படிச்சு அளவு குறிக்கணும். லாயர் தான் பக்கத்திலே இருக்காங்களே, மாயா படிச்சு சொல்லுவா. மச்சான், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயா தான் வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டு வேலையை வீட்டுல யாராவது பாத்துக்கலாம். சரியா சொன்னீங்க மச்சான், அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல்ல அந்த நிலத்து பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. சரிங்க. மாயா, மச்சான் சொன்னதை கேட்டல்ல? இந்தா, இவங்களுக்கு என்னன்னு படிச்சு சொல்லு. போங்க, போய் கேட்டு தெரிஞ்சுங்க. வா பார்வதி, போலாம். ஆமா, எங்க போறீங்க? மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கொடுங்க, நாங்க போறோம். இந்தாங்க மச்சான். மாசம் நிக்காம வீட்டு வேலையை போய் பாருங்க. போங்க. என்ன இவங்க? சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. போ, வேலை கிடக்குது, போய் வேலையை பாரு. போ. போ போ. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் வேகமா முடிங்க. இன்னும் ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்குது. சாமியே சொல்லிடுச்சு, உன் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு. மாயா மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா என்னோட மனசுல என்ன இருக்கோ அதுதான் மாயாவோட மனசுலயும் இருக்கும். அதை இன்னைக்கு நிறைவேற்றி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஆஹா, இந்த ட்ரெஸ் எல்லாம் மாயா போட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இல்ல, ஒரு டசன் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் மாயாவை ட்ரையல் பார்க்க சொல்லி எல்லா ட்ரெஸ்லயும் அவளை ரசிக்கணும். அக்கா சார், சொல்லுங்க சார். இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கக்கா. இது எல்லாத்தையுமே வா சார்? ஆமாக்கா. ஓகே சார். ஜீனு, இரு. என்னம்மா? இருப்பா, இரு. எங்க ஓடுற? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியணும். மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜீனு, நான் உன் அம்மா, உன்னை பெத்து வளர்த்தவ. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எனக்காவது தோணிருக்காடா? அண்ணி, சீனு எதுக்காக இப்ப திட்டுறீங்க? அவன் தான் எல்லாருக்காகவும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு அப்போ சொன்னான்ல. அப்போ அப்புக்கு கொடுப்ப, எனக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் தான் நீ வாங்கிட்டு வந்திருக்காம. அப்போ கிட்ட அவன் அப்படித்தானே சொல்லிருக்கான் இல்ல சீனு? விடு பார்வதி, எனக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? அவன் பொண்டாட்டிக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்படித்தானடா? நாங்க கேட்டா நீ கொடுக்க மாட்டல? குடுடா. அம்மா, குடு. அம்மா, குடுங்கறல. அம்மா என்ன பண்றீங்க? அம்மா, குடுறனா? அம்மா வேணாம்மா. குடு. அம்மா, சீனு, அம்மா சொன்னா கேளுங்க. விடுங்கம்மா, விடுங்கம்மா.
விடு சின்னு. டேடே அம்மா சீனு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கொடுங்கம்மா வேணாம்மா பத்மா விடு. என்ன பத்மா மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காமா. ஒன்னு குடுறான்னு சொன்னா எடுத்துட்டு போறான். பார்வதி ஐயோ, இந்தா அம்மா, பாரு. அம்மா. நீ சாப்பிடு. அம்மா. மா இந்தாம்மா நீ அம்மா, அம்மா, சாப்பிடு. அம்மா, வேணாம், விடுடா. சாப்பிடுமா. ஐயோ பாட்டி பாட்டி பிரிக்காதீங்க அம்மா பார்த்தா டென்ஷன் ஆயிடுவீங்க வேண்டாம் டேய் என்ன பொண்டாட்டிக்காக ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்க. அத மத்தவங்க சாப்பிட கூடாதா? போட அம்மா பேசாம. கொடுங்கம்மா சொன்னா கேளுங்கம்மா விடுறா. ஏதோ வந்துட்டாளே உன் சக்கரை கட்டி. அவளுக்கு ஒண்ணு கொடு. அதான் எக்கச்சக்கமா இருக்கே. இந்தா. வா பார்வதி. அம்மா ஐயோ அத்தை பாட்டி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாயா மாமா பால்கோவா சூப்பர் மாமா. அப்ப தினமும் இதே வாங்கிட்டு வந்துருங்க. டேய் அவ்வளவுதான் உன்ன ஆ. போடா டேய் என்ன டென்ஷனா இருக்க? சொல்ற மாயா டேய் என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இது? என்ன இது? சீனு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அத்தை நீங்களும் பிரிச்சிட்டீங்களா பாட்டி நீங்க பிரிக்கலையில ஆ, இல்லப்பா அம்மா அந்த கன்றாவிய முதல்ல அவன் கையில கொடுங்க. இந்தா யாருக்குடா? யாருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? வேற யாருக்கா இருக்கும் அண்ணி? அவன் பொண்டாட்டிக்கா தான் இருக்கும். சீனு எனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரல. இல்ல மாயா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எதுக்காகடா இத வாங்கிட்டு வந்த? ஏய் என்ன அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி உருட்டுற? அத நான் வாங்க சொல்லவே இல்ல அத்த. ஏய் வாயை மூடுறி. நீ சொல்லாம தான் இவன் வாங்கிட்டு வந்திருப்பானா? நீ தான் ஃபாரின் காரியாச்சே. அங்க போட்டுட்டு திரியற மாதிரி இங்கேயும் போட்டு அலைய ஆசைப்பட்டிருப்ப போல. அத்த நான் வந்து அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவ தான். அதுக்காக இந்த குடும்ப பெருமையையும் நம்ம கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னா நானே வாங்கிக்க போறேன். நான் ஏன் சீனு கிட்ட சொல்ல போறேன்? பாத்தியா உன் வாயாலேயே வந்துருச்சு. போடு ஃபாரின்ல போட்ட மாதிரி அப்படியே சின்னதா போட்டு அரைகுறையா போட்டு அலை ஜிங்குச்சா ஜிங்குச்சான்னு திரி. அத்த இதுக்கு மேல பேசாதீங்க. என்னடி நான் பேசக்கூடாதா? அப்புறம் வேற யார் பேசுவா? நான் உன் மாமியாரு. மாயா ஒன்னும் கேட்கவே இல்லம்மா நானும் அதான் இந்த மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் இங்க பாருச்சினு உனக்கு போய் சொல்றதுக்கு இவ நல்லா கத்து கொடுத்து வச்சிருக்காடா. நல்லா பேசுடா பேசு. இருங்க இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். சீ ஷோ சீனு என்ன சீனு இதெல்லாம்? மாயா